Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. நடப்பாண்டு நிதிநிலை அறிக்கையில் மக்கள் நல்வாழ்வுத் துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 122 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அறிவிக்கப்பட்ட 122 அறிவிப்புகளில் இதுவரை 96 அறிவிப்புகளுக்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 4 அறிவிப்புகள் செயலாக்கம் பெற்று முடிவுற்றிருக்கிறது. அந்த வகையில் அறிவிப்பு எண் 91 இன்றைக்கு செயலாக்கம் பெற்றிருக்கிறது. இந்த அறிவிப்பு எண் 91 என்பது கருவின் தன்மையை வெளியிட தடையும் அச்சட்டத்தினை திறம்பட செயல்படுத்த மேம்பாட்டு பயிற்சியும் அளிப்பது என்பதாகும். அந்த வகையில் ஒரு 4 மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து சென்னை, கோவை, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய 4 மண்டலங்களில் கருவுறுதலுக்கு முன் மற்றும் பிறப்பிற்கு முந்தைய கருவின் தன்மையை தொழில்நுட்ப முறைகள் பாலின தேர்வை தடை செய்யும் சட்டம் 1994 அதனுடைய செயல் திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்றைக்கு வழங்கப்படவிருக்கிறது. ஒரு 4-5 அமர்வுகளின் மூலம் பல்வேறு சிறப்புக்குரிய மருத்துவர்கள் இங்கே பேசவிருக்கிறார்கள். சட்டப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பல்வேறு கருத்துக்கள் இங்கே எடுத்து வைக்கப்படவிருக்கிறது. இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமில் அரசு மற்றும் தனியார் மகப்பேறு மற்றும் நுண்கதிர் மருத்துவர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சியும் அளிக்கப்படவிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த PCPNDT 1994 எனும் சட்டத்தின்படி பதிவு பெற்ற அரசு மற்றும் தனியார் ஸ்கேன் நிலையங்கள் 8922. அதில் சென்னையில் மட்டும் 2059 ஸ்கேன் மையங்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற சமயத்தில் குழந்தை பாலின விகிதம் என்பது 1000 ஆண் குழந்தைகளுக்கு 931 பெண் குழந்தைகள் என்கின்ற விகிதம் இருந்ததை இந்த அரசு எடுத்து வருகிற பல்வேறு நடவடிக்கைகள், மகப்பேறு இறப்பு விகிதம், குழந்தைகள் பிறப்பு இறப்பு விகிதம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதன் மூலம் இன்றைக்கு 940 பெண் குழந்தைகள் என்று வந்திருக்கிறது. ஆனால் இந்த அரசின் இலக்கு என்பது ஆண் குழந்தைகள் விகிதத்திற்கு சரிசமமாக பெண் குழந்தைகள் இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கை எட்டுகிற வகையில் இந்த சட்டத்தின் சாராம்சங்களை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி முகாம் இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மேம்பாட்டு பயிற்சி முகாம் தொடங்கி வைக்கும் இந்த வேளையில் PCPNDT Act 3.0 ஆன்லைன் போர்ட்டல் ஒன்றும் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அரசு மற்றும் தனியார் ஸ்கேன் சென்டர்களில் புதிய விண்ணப்பங்கள், புதுப்பித்தல், கட்டணம் செலுத்துதல், மருத்துவர்கள் இணைப்பு மற்றும் நீக்கம், ஸ்கேன் இயந்திரங்கள் இணைப்பு மற்றும் நீக்கம் ஆகியவை மேனுவல் நடைமுறையில் இருந்தது. அது முழுமையாக தற்போது மாற்றப்பட்டு போர்ட்டல் முறையில் செயல்படுத்தப்படவிருக்கிறது. இதேபோல் பல்வேறு விஷயங்கள் இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தனியார் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் அரசுடன் இணைந்து மகப்பேறு சம்பந்தமான அனைத்து நடைமுறை மற்றும் சிக்கல்களை சட்டப்படி எப்படி கையாள்வது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் கையேடு ஒன்றை இன்றைக்கு அரசின் சார்பில் வெளியிட்டிருக்கிறோம். அந்த கையேடு என்பது
மிகப்பெரிய அளவில் மகப்பேறு மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்கின்ற வகையில் அந்த கையேடு வெளியிடப்பட்டிருக்கிறது. மகப்பேறு மருத்துவர்கள் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் பற்றிய அந்த கையேடு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற அந்த மகப்பேறு மருத்துவர்களுக்கு பெரிய அளவில் அது உறுதுணையாக இருக்கும். அந்த கையேட்டிற்கு கூட உயிர் தரும் தாய்மார்கள் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற வகையில் தலைப்பிடப்பட்ட அந்த கையேடு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 3 பெரும் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு துறையின் செயலாளர் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். NHM MD அவர்கள், துறையின் 3 செயலாளர்கள் DMS, DME, DPH போன்ற துறை தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.